நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, யாரோட பிரச்சனையிலையும் தலையிடுறதில்ல. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா கடவுளே இத்தனை எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்போம். அப்படி ஃபீல் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற பர்சனா நீங்கள். அப்போது இனி உங்கள் லைஃப்பில் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்மளோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட எதிரிகள் மட்டும்தான். நம்மளோட நண்பர்கள் கூட நம்ம வெற்றியில் நம்மளுக்கு துணையாக தான் நிற்பாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கே மிகச்சிறந்த காரணம் நம்மளோட எதிரிங்க தான். ஒரு விஷயத்தில் நம்ம போராடுறோம், முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை சுற்றி நின்று சும்மா எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கவே மாட்டோம். இதுவே அதில் ஒரு பேரோ 2 பேரோ இவங்களால எதுவுமே முடியாது, ஸோ இவங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ஒரு சில இடத்துல மட்டம் தட்டி பேசும்போது நம்மளுக்கு என்னடா நம்மளை போய் மட்டம் தட்டி பேசுகிறாங்களே, இவங்க முன்னாடி நம்மளோட மதிப்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும். நம்மளை மட்டம் தட்டி பேசுகிற ஒரு சில உறவுகள் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயர்நிலையை அடையும் போது கைத்தட்டி நம்மளை பாராட்டும். நம்ம உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக மாற்றி மாற்றி பேச தான் செய்வாங்க. ஏன்னா நாக்கில்லாத நரம்பு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்மளால் மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. மற்றவங்க நம்மளை மட்டம் தட்டி பேசுகிற அளவுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. நம்மளோட விஷயத்தில் கரெக்டாக இருக்கும்போது அடுத்தவங்க நம்மளை அப்படி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே அவங்களுக்கு கிடைக்காது. நம்ம என்ன தான் கரெக்டாக இருந்தாலுமே ஒரு சில பேர் நம்மளை ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் நம்மளோட பயணத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை உண்மையாகவே நல்லா இருக்கும். உங்களோட வளர்ச்சிகளை ஒருத்தங்க தடுக்க பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அவங்க தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இது உன்னால் பண்ண முடியாது, இதில் நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு நம்மளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் நம்ம உயர்றதை அவங்க விரும்பலை அப்படின்னு. அடுத்தவங்க உங்களை முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ என்னால் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க. ஒரு விஷயத்தில் நம்ம முயற்சி செய்யாமலும் நம்மளுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்காது. அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு எந்த இடத்துலையும் கலங்கி போய் நிற்காதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு காரணம் அப்படின்றது இருக்கும். நம்ம வெயிலில் நடக்கும்போது நிழலோட அருமை அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், சரியா? வெயிலே இல்லை அப்படின்னா அந்த நிழலோட அருமை கூட நமக்கு தெரியாது. இது மாதிரி தான் நம்ம கஷ்டப்படும் போது தான் சந்தோஷத்தோட அருமை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எப்போவுமே நம்ம லைஃபு ஸ்மூத்தாக மட்டும் போச்சு அப்படின்னா சந்தோஷத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாது, கஷ்டத்தோட தாக்கமும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க தான் நிறைய இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் துக்கம் இது ரெண்டுமே மாறி மாறி நடக்குது. நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்ம நிறைய அனுபவங்களை கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்றப்ப தான் அந்த இடத்துல நிறைய எதிர்ப்புகள் வரும். ஸோ ஒரு விஷயத்தில் எதிர்ப்புகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி நம்ம பக்கமாக வந்துருச்சு, இன்னும் சீக்கிரம் நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த தான். நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற தன்னம்பிக்கையை எதுக்காகவும் எப்போவும் கைவிடாதீங்க. அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தான். புகழும் பாராட்டும் நம்மளுக்கு குவிகிற இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு தன்னடக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு வேணும். நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு ரொம்ப தூரமாக கடந்து வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படிப்பட்டவங்களால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. நம்ம வெற்றி தோல்விகளை தழுவும் போது பார்த்திங்கன்னா அது மற்றவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. வெற்றியோ தோல்வியோ அது நம்மளுக்கானது, அதை நம்ம தான் முடிவு செய்யணும். அதோட முடிவு ஆரம்பம் ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை கேலி கிண்டல் மட்டும்தான் செய்வாங்க, இல்லை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி அவங்க எதுவுமே நம்மளுக்கு செய்ய போகிறதில்ல அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை